இந்த வீட்டோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 366. லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போங்க. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடும் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க, புதுசாக கட்டி முடிச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு 51. இதில் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22க்கு 50 கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் 1.5 அடியும், சவுத் வெஸ்ட் கார்னரில் 1.5 அடியும் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட 3 அடி கேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அடி வந்து வென்டிலேஷனுக்காக விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சப் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. மற்றபடி வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் விட்டுருக்காங்க. புக் ஆகிட்ட பின்னாடி அவங்க எடுத்துருவாங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து, அண்டர் ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 367. மெயின் வாஸ்கால் கதவுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மெயின் வாசக்கால் கதவு ஃபிட் பண்ணலைங்க, அது கூட சீக்கிரத்தில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து லாங் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வந்து கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில், அதாவது தெற்க பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரிச் லுக்கில் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக கபோர்டு ஒர்க் வந்து பிளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. பிஓபி ஜிப்சமில் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட்டோட ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கை. 2 வீட்டோட பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ராரா அப்ரூவ்டு பிளாட்டில் தாங்க கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, அதாவது வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைப்ரோ சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு, அதாவது ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. 3D ரெக்டாங்கிள் ஷேப்பில் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங் வந்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க பிஓபி ஜிப்சமில். 2 வீடுமே டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்லேருந்து கிட்டே இருக்குங்க, என்ஹெச் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டே வரும். 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஃப்ரெஷ் டோர் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூமு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சைடில். இந்த வீட்டில் இன்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா செலக்டிவான கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு அந்த மாதிரி செலக்டிவான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ரொம்ப கிராண்டாக காமிக்குதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டோட பிளானிங் ஸ்ட்ரக்சர், இன்டீரியர் ஒர்க் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறுங்க. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த அளவில் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் தாங்க இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைனிங்கான ஸ்பேஸ் கொடுத்து ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸில் வந்து செக்குடு உடன் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 5 சைஸில் வந்து வாட்டர் சம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓவல் டைப்பில் ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜரம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டோர் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க.
கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் தாங்க இருக்கு. இந்த வீட்டோட போர்வெல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதுக்கான மோட்டருக்கான பொரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வச்சிருக்காங்க சுவிச்சஸ். ஃபுல்லாகவே வந்து கிச்சன் வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணி கிச்சன் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஒர்க்கு ஸ்லாப் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ளைவுட்டில். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கம் போகிறதுக்காக ஒரு மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ உடனே புக் பண்ணிக்கோங்க. எங்கள் கிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 9 ரோட்மே 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் காங்கிரீட்டில் தாங்க கட்டியிருக்காங்க. அதாவது பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.